ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போறோம். ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். அது எப்படி செய்ய போறேன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு செய்யலாமா? வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு இதுல வந்து ஒரு 3/4 கிலோ மாதிரி ப்ரோய்லர் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்ல வடிவா உப்பெல்லாம் போட்டு கழுவி துப்புரவாக்கி எடுத்தாச்சு. இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதோட தனி மிளகாத்தூள், உப்பு, தேசிக்காய் ஒரு பாதி தேசிக்காய் இதெல்லாம் புளிஞ்சு விட்டுட்டு நல்ல வடிவா அப்படியே கலந்து விடணும். கையாலேயே வடிவா கலந்து விடணும், கரண்டியாலையெல்லாம் கலக்கணும் இல்லை. நல்ல வடிவா அப்படி கையால இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விடணும். சரியா? கலந்துட்டு இதை மூடி ஒரு பக்கமா வைக்கணும். ஒரு அரை மணி நேரத்துக்கு இது நல்ல வடிவா அப்படியே கிடந்து ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு இதை பொரிக்க வேண்டியதான். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள வச்சனா தண்ணி கொதிச்சுட்டு அரிசியை போட போறேன். நான் வந்து கீரி சம்பா தான் எடுத்திருக்கிறேன். அரிசியை போட்டாச்சு, அதுக்கு உப்பும் போட்டு அரிசி அவிய வச்சாச்சு. இது கடைகளில் நீங்க வாங்குற ஃப்ரைட் ரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒண்டொண்டா இருக்கும், அரிசி கொஞ்சம் வேகாத மாதிரி அப்படி இருக்கும். ஆனா நான் வீட்டுல செய்யறபடியா அரிசியை கொஞ்சம் வேக வச்சு தான் செய்யறேன். ஏன்னா எங்களோட மகன் அப்படி இருந்தா சாப்பிட மாட்டார், நானும் சாப்பிட மாட்டேன் அப்படி அரிசி மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல. அதால நான் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து டக்குன்னு செஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அந்த 3/4 கடு வேக வச்சு அப்படி படிச்சு நீங்க செய்யலாம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் நல்லா ஊறிச்சு. சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போறேன். இந்த மாதிரி கடன்னு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். பாத்தீங்களா? இப்படி போட்டாச்சு. போட்டு பொரிஞ்சோன்னா மற்ற பக்கமும் திருப்பி விடணும். திருப்பி விட்டுட்டு பொரிக்க வேண்டியதான். ஒரு லெக் பீஸ் வாங்கிட்டு வந்தேன். இது என் மகனுக்காக. லெக் பீஸை மட்டும் நான் பிக்க போறதில்லை. மற்ற சிக்கன் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்படியே ஒன்னொண்டா பிச்சு எடுக்க வேண்டியதான். சூட்டோட பிக்க கூடாது, அதுக்கு பிறகு நான் பொறுப்பல்ல. அதால நல்லா ஆற வச்சுட்டு ஆறினோன்னா அப்படியே சின்ன சின்னனா ஒன்னொண்டா அப்படியே பிச்சு எடுக்க வேண்டியதான். எடுத்துட்டு நாங்க இனி எங்கட ஃப்ரைட் ரைஸ் கடன்னு செய்ய வேண்டியதான். சரியா? வாங்க செய்யலாம். சட்டி வச்சாச்சு. சட்டி சூடாட்டுக்கும். இங்கால பாருங்க சிக்கன் எல்லாம் பொரிச்சு இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கு. லெக் பீஸ் மட்டும் அப்படியே வச்சிருக்கிறேன் மகனுக்கு. மற்ற வெங்காயங்கள் எல்லாம் வெட்டியாச்சு, மரக்கறி எல்லாம் வெட்டியாச்சு. இதுல முட்டை உடைச்சு வச்சிருக்கிறேன், ஒரு 5 முட்டை. இங்கால சாப்பாடு வடிச்சு வச்சிருக்கு. இப்போ சட்டி சூடாட்டு. இங்கால எண்ணெய் ஊத்திட்டேன். எண்ணெய் சூடாயிட்டு இப்போ முட்டையை வறுத்தெடுக்க போறேன். கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன் முட்டைக்கு, கொஞ்சமா மிளகுத்தூள். இதை வறுத்தெடுப்போம். இப்போ முட்டையை வறுத்தாச்சு, எடுப்போம். இப்போ மறுபடியும் எண்ணெயை ஊற்றியாச்சு. இது இஞ்சியும் வெள்ளைப்பூடும் முடிச்சு வச்சிருக்கிறேன், போடுவோம். பொரியட்டும். பச்சை மிளகாய், வெங்காயம், இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட தக்காளி பழம் உங்களுக்கு விருப்பம் சேர்க்கலாம், இல்லாட்டிக்கு சேர்க்க வேணாம். நான் 1 சேர்க்கிறேன். கலந்து விடுவோம். இனி இதோட கேரட், லீட்ஸ், இதோட உப்பு கொஞ்சம். இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ கேரட் மரக்கறி எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி இதில் நாங்கள் வறுத்து வச்சிருக்க முட்டையை சேர்ப்போம். இதோட பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்ப்போம். இதோட தக்காளி சாஸ், சோயா சாஸ் இதெல்லாம் கலந்துடுவோம். இப்போ கலந்துட்டாச்சு. இனி தேவையான அளவுக்கு நாங்கள் சோறு போட வேண்டிய. இதில் எங்களுக்கு தேவையான அளவு சாப்பாடு எடுத்து இப்போ கலந்து விடுவோம். இப்போ கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இப்போ இதோட வெங்காயத்தாள். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். கடையிலன்னு சொன்னா அந்த புடி உள்ள சட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இது எங்களுக்கு இந்த சட்டி தான். செம்மையா இருக்கு, வாசமே சும்மா அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டு நான் உங்களுக்கு ஆறினோன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சரியா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். லெக் பீஸ் மகனுக்கு வச்சாச்சு. வாங்க, இதோட கொஞ்சமா சில்லி சாம்பார், சூப்பர் டேஸ்டா இருக்கு. சோறு பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட அவிய வச்சிருக்கேன். கடையில பாத்தீங்கன்னு சொன்னா அரை அவியலோடைய ஃப்ரைட் ரைஸ் வைக்கணும். ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லை. சோறு நல்லா அவிஞ்சிருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் அவிய வச்சுக்கணும். உண்மைக்கு செம்மையா இருக்கு. சிக்கன் ஃபலூடா செஞ்சிருக்கோம், ஒரு ஐஸ்கிரீம் போடா வேணும். சூப்பரா இருக்குங்களா, கூலா. ரொம்ப டேஸ்டா இருக்கா. அதை விட ஃப்ரைட் ரைஸ் வேற லெவல். ஃப்ரைட் ரைஸ் இந்த சம்பளோட தான் சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா.